ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது சென்டாக் ஈவெண்ட்ஸ், எம்சிசி ஈவெண்ட்ஸ், அப்புறம் டிஎன் ஈவெண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா பிடெக் லேட்டரல் என்ட்ரிக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் இதுக்கு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ். நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர் டென்டல் காலேஜ் பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்துட்டு அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவர் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு ரெடியூஸ் த ஃபீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயினிங் பிடிஎஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்துட்டு ஃபார் அகடமிக் இயர் 2025-26 வந்துட்டு 6.5 lakhs வந்து 4.5 lakhs ரெடியூஸ் பண்ணிக்கோன்னு போட்டிருக்காங்க. இது வந்து வெப்சைட்டில் சென்டாக் வெப்சைட்டில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். டென்டல் பிடிஎஸ்க்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்சிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அவங்க வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய ஜிப்மர் புதுச்சேரி ஓப்பன் கோட்டாக்கு இன்டர்னல் கோட்டாக்கும் சரி, ஜிப்மர் காரைக்கால் ஓப்பன் கோட்டா இன்டர்னல் கோட்டாக்கு நம்ம எம்சிசி தான் ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே எம்சிசி தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கும் வந்து இன்றைக்கி டேட் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாக்கும் இவங்க தான் எம்சிசி தான் நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்திரா காந்திக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாவுக்கும் உங்களுக்கு உண்டு, ஓப்பன் கோட்டாவுக்கும் உண்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ்க்கு வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நமக்கு சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான இதுவும் வந்து எம்சிசி வந்து ஃபில் பண்ண இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு லாக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து 11:59 PM 4th August முடிக்கும் எம்சிசியில் சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது இருக்குது. எக்ஸ்டென்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து 6th August வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வந்துட்டு 7th August to 11th August எம்சிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபியூ நோட்டீசஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் டிஜிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு டெல்லி அந்த இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சீட் மேட்ரிக்ஸஸில் வந்துட்டு சில மாற்றங்கள் இருக்குது. அந்த நோட்டீஸ் இருக்குது எம்சிசியில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இது சீட் வெரிஃபிகேஷன் சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நீட் யூஜிக்கு அதுக்கான ஒரு நோட்டீஸ் இருக்குது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கான நோட்டீஸ் பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி இன்றைக்கி வந்து நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஜிப்மர், ஐஜிஎம்சி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்றைக்கி வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்து பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம டிஎன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்கை. அவங்க வந்துட்டு சாய்ஸ் லாக்கிங் வந்து 11 PM 6th August முடிக்கும் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து 7th August கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து 8th August. ஜாயினிங் வந்து 13th August 5 PM. ஸோ இதாங்க ஈவெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.